பிப்ரவரி 9ஆம் தேதி பிப்ரவரி 7ஆம் தேதி இதோடைய முழு வாக்காளருடைய பட்டியல் வெளியிடுறாங்க. ஸோ இதில் எந்த விதமானதும் இல்லை. அவங்க திமுக வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நேரம் வந்து எங்களுக்கு வந்து பத்தலை, இது வந்து பண்ணக்கூடாது, குறுகிய காலத்தில் பண்ணுறாங்க, இது முடிஞ்ச எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் பண்ணலாம்ல அப்படின்னு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்து 4ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா 13. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 to 60% ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. தேர்தல் ஆணையம் வந்து மோர் தென் 70 to 80 சொல்கிறான். பட் எங்கே நம்ம அண்ணாநகரை பொறுத்த வரைக்கும் சென்னை முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60% தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒர்க்கு இன்னும் ஒரு 1 வீக் வந்து இவங்க பண்ணி திரும்ப வாங்க ஆரம்பித்தாங்கன்னா ஈக்குவலாக வந்து ஒரு 70 to 80% அவங்க சொல்கிற அளவுக்கு முழுமை வரலாம். அப்போ இதை டைம் இருக்குது, இதில் போய் டைம் இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து என்னன்னா அதை நடத்தலாம், அது ஒரு சைடு போயிட்டே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் மீறி அரசாங்கம் செயல்படுது. இல்லை, சுப்ரீம் கோர்ட்டை மீறி இவங்க ஒன்றுமே செயல்படலை. இவங்களால் எதுவும் பண்ண முடியாது. இவங்க வந்து வெறும் பேட்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நாங்கள் இதை எதிர்க்கிறோம், நாங்கள் இதை வந்து போராட்டம் பண்ணுறதுனால மட்டும் இவங்களால் ஒரே ஒரு ஓட்டை தடுக்க முடியுதா? ஒன்றும் கிடையாது. என்னென்னா குழப்பங்களை உருவாக்கிட்டு வராங்க, மக்களோட மனநிலையை மாற்றுறாங்க. ரெண்டாவது, செய்யக்கூடிய சில செயல்களை வந்து அவங்க வந்து BLA 2 வச்சு சில விஷயங்கள் வந்து கொடுக்க விடாத மாதிரி தடுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் செய்கிறாங்க. கொளத்தூர்லேயே முறைகேடு நடந்திருக்கதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 100% கொளத்தூரில் வந்து அவர் சொல்கிறார் இல்லையா, கொளத்தூர் நம்பர் ஒன் சொல்கிறாரு. அங்கேயே இந்த மாதிரி அளவுக்கு வந்து குறைபாடுகள் இருக்குன்றதை சுட்டி காட்டுறது தான் பண்ணுறாங்க. அவங்க சொன்னதே எனக்கு தெரிஞ்சு கம்மி, இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்கள்ட்ட ரிப்போர்ட் போயிருக்காது. இன்னும் முடியும் போது பார்த்தீங்கன்னா கொளத்தூர்லேயே நிறையா இரட்டை பதிவு, இறந்தவர்கள் வாக்கு எடுக்கலை. அதே மாதிரி அங்கேருந்து கொளத்தூர்லேருந்து வெளியிலேருந்து வந்து ஓட்டு போடுறாங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது வந்து கொளத்தூர் மட்டும் சட்டமன்ற தொகுதி மட்டும் கிடையாது, இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதுக்காக தான் அண்ணன் டீனர் சத்யா அவர்கள் வந்து போராடிட்டே இருந்தார். இதை வந்து முழுக்க வந்து நம்ம இதை சரி பார்க்கணும் சொல்லிட்டே இருந்தது. ஒரு இதுவும் கேட்கல. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பண்டலுக்கு இந்த அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் காப்பி மட்டுமே வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு ஒரு வாட்டியும் போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து இப்போ SIRன்ற வருது. ஏன் எனக்கு தெரிஞ்ச இந்த SIRன்றதை எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த SIR தனிப்பட்ட முறையில் படிக்காமல் சாருன்னு படிக்கிறாங்கன்னு தெரியல. யார் அந்த சாருன்னு பயந்த மாதிரி இந்த சாருக்கும் அவங்க ஏன் பயப்படுறாங்களோ எங்களுக்கு ஒன்றும் புரியல. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்று.